நாங்கள் ஃபஸ்ட் டைம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தாங்க கிளம்பி போயிருந்தோம். ட்ரெயின்லாம் நிறையா பார்த்தோம். 2-3 ட்ரெயின் மாறி போகிற மாதிரி இருந்தது. அதனால் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். கவர்மெண்ட் பஸ் முன்னாடி நாளே புக் பண்ணிட்டோம். 290 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் காலையில் 9:30 கிளம்பி ஈவினிங் 5 o'clock வந்து திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறையா ஷேர் ஆட்டோ இருந்தது. இல்லைனாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோவில். நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி கோயில் பக்கத்தில் போய் இறங்கிட்டோம். அங்கே ஒரு லாக்கர் ரூம் எடுத்திருந்தோம். அது வந்து ஒரு ஆளுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. வெறும் திங்ஸ் மட்டும் வச்சுட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிறக்காக. நாங்கள் ரெஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பூதநாராயண பெருமாள்னு சொல்லிவிட்டு அங்கே முன்னாடியே இருந்தது. அந்த சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6:30 7 o'clock வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டோம். வெளியிருந்தே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. உள்ளே போய் சாமி பார்த்து முடிக்க எங்களுக்கு ஒரு 9:45 10 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு ஒரு 10:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு ஒரு 1 o'clock மேலே தான் பௌர்ணமியே ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் முந்தின நாளே அவ்வளோ கூட்டம் மக்கள் வந்துட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு ராஜகோபுரத்தில் கற்பூரம் ஏற்றி சாமியை கும்பிட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே மழை வந்துக்கிட்டே தான் இருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் எல்லாரும் நடந்து போய்கிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் முடிக்கிறதுக்கு காலையில் 5 மணி ஆயிடுச்சு. அங்கே வர நிறையா பேர் எங்களுக்கு சொன்னது என்னென்னா, ராஜகோபுரத்துலேருந்து நாங்கள் கும்பிட்டு கிரிவலம் மட்டும்தான் வருவோம், இடையில இருக்க லிங்கங்களுக்குள்ளெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், அதனால் டைம் வேஸ்ட் ஆகும், காலும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் எல்லா கோயிலுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வந்தோம். அப்பயுமே கடைசியில் ஈசானிய லிங்கத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது ரூட் மாறினால. இடையில நாங்கள் வர இடத்துலலாம் நிறையா இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு 4 கிலோமீட்டரில் தான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். நாங்கள் நடக்க முடியாமல் அந்த லாஸ்ட் 1 கிலோமீட்டர்லாம் அழுதுகிட்டே தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். அவ்வளோ பெயின் ஆகிடுச்சு. எப்படியோ கடைசியில் நாங்கள் முடிச்சிட்டோம். திரும்பி ராஜகோபுரத்திட்ட போய் கும்பிடலான்னு பார்க்குறப்போ ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. மக்கள்லாம் வந்து 2 o'clock 3 o'clockலேருந்தே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா தரிசனத்துக்காக. அதனால் ராஜகோபுரத்திட்ட போய் எங்களால் கும்பிட முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் உடனே ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். பஸ்ஸுக்கு எங்களுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணாங்க.